இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளி இப்போ வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம், மீன் குழம்பு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வச்சு எடுத்துருக்கேன். வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் பூண்டும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். எடுத்துகிட்டு வந்துடலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிப்போம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் வெந்தயம் சூடானதும் இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருந்தேன். அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி தூள் சேர்க்கவே இல்லை. நான் இன்றைக்கி கொத்தமல்லி தூள் சேர்க்காமல் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கேன். வதக்கி அரைச்ச குழம்பு இது. இதுக்கு வந்து கொத்தமல்லி தூள் சேர்க்கக்கூடாது. கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்படியே மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் நான் கொஞ்சம் கூட மல்லித்தூள் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம மாங்காயெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ரெடியாக எடுத்து பாருங்க. சூப்பராக நம்ம வீட்டில் இன்றைக்கி சுட சுட சாதம், நம்ம அடுப்பில் செஞ்ச மீன் குழம்பு,